பெரி இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பார்மசி, நர்சிங் மற்றும் பிசியோதெரபி கல்லூரிகள் சென்னை இந்தியாவில் சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட கல்லூரிகளில் ஒன்று. 100% வேலை வாய்ப்பினை உறுதி செய்யும் சாதனை. ஆயிரக்கணக்கான பிற கல்லூரி மாணவர்களுக்கும் வேலை தந்த பெருமை. பெரி, எங்கள் கண்களில் உங்கள் கனவுகள். தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இதில் அடுத்ததாக வரும்போது தேர்தல்லாம் இருக்கட்டும், போல தேர்தல் இருக்குமா, லாக்டவுன் வரப்போகுதுங்க அப்படின்னு இல்லை இப்போ போய் வாங்கி வச்சிருங்க, மளிகை சாமான்லாம் அடுத்த மாசத்துக்கு சேர்த்து போய் வாங்கி வச்சிருங்க, பெட்ரோல் இது படையாது மளிகை சாமான கொண்டு போயிட்டீங்க, அதான் எல்லாமே வாங்கி பேனிக் பைங்கிற எல்லாமே போய் நிற்குது இல்லை, பெட்ரோல் டீசல் எல்லாமே வாங்கி வச்சிருங்க, எதுவுமே இருக்காது, பொருள்கள்லாம் முடிய போகுது, கேஸ் சிலிண்டர்லாம் எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி பேனிக் பையிங் அப்படின்றது உச்சத்தில் இருக்கு. ஏன் அப்படின்னா பிரதமருடைய 2 நாட்கள் உரை, மக்களவை மாநில உரை வந்தது. அந்த உரையில வந்து ஃபார் லாங் டேர்முக்கு நம்ம ரெடியா இருக்கணும், கோவிடையே பார்த்துட்டோம் மீண்டு வந்துருவோம் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருந்து எல்லா விஷயமும் கோவிட் அப்படின்னு அவர் சொன்னதுனால லாக்டவுன் அப்படின்னு போய் நிற்குது. இப்போ லாக்டவுன் இல்லை அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரியும் இன்னைக்கு காலையில கூட தெளிவுபடுத்திட்டாங்க. கவர்மெண்ட் சைட்ல கிளியரா சொல்லிட்டாங்க, நோ பிளான்ஸ் ஆஃப் லாக்டவுன், யாராவது போய் பரப்பினாங்கன்னா அதை நம்ப வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஆனாலும் அது சொல்லி முடிச்ச சாயங்காலத்தில் பார்க்குறோம், இப்போ மம்தா பானர்ஜி அவர்கள் போன்ற சீனியர் லீடர்ஸ், சிட்டிங் சிஎம்ஸ் வந்து லாக்டவுன் பற்றிய ரூமர்ஸை அவங்களே ரூமர்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்றத பார்க்கணும். எப்படி நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்குறோம். அது வந்து நீங்களே பயன்படுத்தின வார்த்தையை போல் அது ரூமர் தான். என்னன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் எலெக்ஷன் நடக்குது. அப்போ செல்வி மம்தா பானர்ஜிக்கும் அந்த அரசியல் தேவைப்படுது. லாக்டவுன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும், அதன் மூலமாக ஒரு பீதி வரும். பீதியின் மூலமாக நம்ம வந்து மத்திய அரசு திறனற்று செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம். அதன் மூலமாக ஒரு நெகட்டிவ் ஓட்டு, ஆன்டி ஏதாவது ஓட்டு தான் வருமா அப்படிங்கிற ஒரு ஆசை, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நம்ம ஏற்கனவே டே ஒன்லேயே நம்ம அதை பற்றி இப்போ விவாதிக்க ஆரம்பித்த நாள்லேயே முதல்ல சொன்னோம், கோவிட் பீரியடுக்கு இதுக்குமான 100% வித்தியாசம் இருக்குது. கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியா இருந்துச்சு. ஒருத்தர் உயிரோடு இருப்பாரா அப்படிங்கிறதே கேள்வி இருந்துச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ளே, ஒரு வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் பேசிக்க முடியாது, தள்ளிக்க முடியாங்கிற நிலைமை இருந்துச்சு பார்த்தோம். அப்போ வந்து தொற்று நோய் பரவனால ஒருத்தர் இன்னொருத்தர் தொற்று வந்துருங்கிறதுனால ஒருத்தர் பார்க்கக்கூடாதுங்கிறதுனால பொது போக்குவரத்து உட்பட, வழிபாட்டு தலங்கள் உட்பட, வேலை உட்பட எல்லாமே சேர்ந்து லாக்டவுன் அப்படிங்கிறது பண்ணப்பட்டது. பொது நிகழ்ச்சிகள் அளவு பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கேஸ் சிலிண்டருக்கு ஒரு தட்டுப்பாடு இருக்குது. டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டர் வந்து தள்ளி வைக்கப்பட்டு கொடுக்கப்படுது. ஆனால் பெட்ரோல் டீசலுக்கு எங்கேயும் ஷார்ட்டேஜ் கிடையாது. இதுதான் வந்து நிலைமை. ஸோ அவங்க வந்து டே ஒன்லேயே வந்து பாரத பிரதமர் வந்து கேபினட் மீட்டிங்கை வச்சு போடும்போது குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ரேஷனில் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, வீட்டு உபயோகப் பொருளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. சமையல் கேஸ் சிலிண்டருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உண்மை, அதை மறுக்கிறதுக்குல நம்ம வந்து அது வந்து ஒரு கொஞ்சம் டிலேவாக கொடுக்குறாங்க. கமர்ஷியல் கேஸ் சிலிண்டருக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது, அது வந்து எல்லாருமே ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயம். நம்ம இந்தியா முழுக்க நம்ம அதுக்கான கூட பார்க்குறோம். பட் இது வந்து ஒரு பெரிய பேலன்சிங் ஆகிட்ட பாரத பிரதமர் வந்து டே ஒன்லேருந்து பண்ணிட்டு இருக்காங்க பார்க்குறோம். இன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடியே உங்களுக்கு தெரியும், ஈரான் வந்து இந்தியா உள்ளிட்ட ஒரு 4 நாடுகளுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் தடை கிடையாதுப்பா அப்படின்னு தெளிவாக அறிவிச்சதை பார்க்குறோம். அது போக நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கப்பல் நம்ம வந்து அங்கே ரெடியாக இருக்காங்க, கிளம்பி வந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். ஒன்றா ரெடி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு பார்க்குறோம். நம்ம வந்து ரஷ்யா வந்து இதில் ஒரு பெரிய கெயின் அடைஞ்சிருக்கான்னு பார்க்குறோம். ஸோ வந்து 4 பக்கமும் நம்ம வந்து ஈரான்லேருந்தே வாங்குற பற்றின ஒரு பிளான், நம்ம ஈரான் அவங்கள்ட்ட வாங்குறதுக்கான பிளான் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்து எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாமல் நம்ம எல்லா விதமாக நம்ம 360 டிகிரி ஒரு ஆக்ஷனுங்கிறது இந்த கவர்மெண்ட்டில் பார்க்குறோம். நம்ம இதை ஒரு சாக்கா பயன்படுத்தி எப்படி நமக்கு வந்து டிமானிட்டைசேஷனை பயன்படுத்தி டிஜிட்டலைசேஷன் நடந்துச்சோ, அது போல வந்து இந்த பிரச்சனையை பயன்படுத்தி வந்து எல்லாத்தையுமே வந்து பைப்லைன் கேஸுக்கு மாற்றுறதுக்கான ஒரு பெரிய முயற்சியும் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து வீடுதோறும் வந்து கேஸ் சிலிண்டர் உள்ள இணைப்புகளுக்கு வந்து மாற்றி பைப்லைன் கொண்டு வரக்கான முயற்சி தமிழ்நாட்டில் பெருசாக இல்லை, பல மாநிலங்களில் இருக்குது. கர்நாடகாவில், கேரளா உட்பட பல மாநிலங்கள் இருக்குது. ஸோ பைப்லைன் மூலமாக கேஸை கொடுக்குறதுக்கான ஒரு பெரிய ஏற்பாடையும் சேர்த்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்து இந்த கரசீனை வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே தெளிவாக எங்கேயுமே ஒரு ஷார்ட்டேஜுங்கிற வந்துடக்கூடாதுங்கிற முக்கியமான விஷயம். அண்ட் இன்னைக்கு ஹர்தீப் சிங் பூரியும் மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் சொன்னது போல லாக்டவுன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. லாக்டவுன் வந்து இப்போதைக்கு இல்லை, லாக்டவுன் பற்றி யோசிக்கல், லாக்டவுன் என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதுதான் வந்து உறுதியானது. ஏன்னா அப்படிப்பட்ட சந்தர்ப்பம் இல்லை. உலக நாடுகள் ஒரு பொருளாதாரத்தில் பெரிய சிக்கலை மாட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்து நாடான பாகிஸ்தான், எனக்குலாம் நல்ல நினைவு இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை பார்த்தியா எவ்வளோ கம்மியாக இருக்குது, இந்தியாவில் இப்படி கொள்ளையடிக்கிறீங்கிற மாதிரி விமர்சனங்கள்லாம் வந்து இவங்கெல்லாம் எடுத்து போட்டு பாகிஸ்தானில் பெட்ரோல் விலை இவ்வளவு, ஸ்ரீலங்காவில் பெட்ரோல் விலை இவ்வளவு, இந்தியாவில் மட்டும் பெட்ரோல் எவ்வளவு அப்படின்னு போட்டுட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஸ்ரீலங்காவும் பாகிஸ்தானும் முங்கி போய் உட்காந்து நொந்து நூலாக உட்காந்துருக்காங்கிற பார்த்துட்டு இருக்காங்க. வேற இந்தியாவில் வந்து நம்ம வந்து கலால் வரியை குறைக்கிறோம். நம்ம வந்து பெட்ரோலிய நிறுவனங்களுக்கான ஒரு பெரிய ஆறுதல், அவங்களுக்கான ரிலீஃபை கொடுக்குற இடத்துல மத்திய அரசு நிற்குது. மத்திய அரசு என்ன நினைக்கணும்னா, நம்மகிட்ட வந்து இப்போ வந்து மத்திய அரசுக்கான வருவாயில் வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்படுது. என்னன்னா அந்த நிறுவனங்கள்ட்ட
ஒரு வரி வரக்கூடியது. அதை காரணம் காட்டி அவங்க வந்து விலையை உயர்த்திடக்கூடாதுங்கிற இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ரூபா 5 ரூபான்னு 2 அமௌண்ட்டை வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க, குறைச்சி வச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு லாபம் கிடைக்கும் எண்ணெய் நிறுவனங்களுக்கு. அதாவது அந்த நட்டம் குறையும் சொல்ல ப்ரிசைஸாக சொல்ல போனால் அதன் மூலமாக மத்திய அரசுக்கான வருவாய் குறையும். ஆனால் அந்த பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு அந்த ஈடு செய்யலை அப்படின்னா அது வந்து வாடிக்கையாளர் தலையில் விழுந்துரும், காமன் மேன் தலையில் விழுந்துரும். அப்படிங்கிறதுக்காக அவர்கள் இந்த விலையை ஏற்றிடக்கூடாதுங்க. அப்போ என்னன்னா சர்வதேச அளவில் பெட்ரோலிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு, எல்லா இடங்களையும் விலையை உயர்த்திட்டாங்க. வேற இங்கே வந்து விலையை தட்டுப்பாடு இல்லை, விலையும் உயர்த்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து தன்னுடைய வரியை சுமையை வந்து குறைச்சிக்கிறது மத்திய அரசு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபோர் சைட்டோட எங்கே போனால் என்ன நடக்கும், நமக்கு வந்து ஒன்றுமே பிரச்சனை இல்லைப்பா அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு பெட்ரோல் விலை உயர்ந்த ஆக்சுவலாக பெரிய அளவில் வந்து ஒரு நெகட்டிவிட்டி வராது. ஆமாம் எல்லா இடத்துலையும் உயர்ந்துருக்கு அப்படிதான் செய்யணும். இவங்க அரசியல் கட்சிகள் 1000 மம்தா பானர்ஜியோ ஸ்டாலின் என்ன சொன்னால் கூட மக்களுக்கு புரியாமல் போர் நடந்துட்டு இருக்கு உலகத்தில், பெட்ரோல் டீசல் எங்கேயுமே கிடைக்கல, இங்கே 110 ரூபா வந்தால் கூட கிடைக்கல இருப்பாங்க. ஆனால் அந்த சந்தர்ப்பம் கூட கொடுக்கூடாங்கிறதுக்காக ஒரு 360 டைமென்ஷனில் வந்து பாரத பிரதமர் ஒர்க் பண்ணுறத நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து இது வந்து லாக்டவுன் அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அவர்கள் எந்தெந்த இடத்துலலாம் வந்து செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ண முடியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சப்ளை செயின் வந்து அறுபடாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து அதான் எல்லாருமே கவனிக்கிறது. வந்து சப்ளை செயின் எங்கேயுமே நமக்கு வந்து ஒரு மாதத்துக்கான இருப்பு இன்னைக்கு தேதிக்கு ஒரு மாதத்துக்கு 30 நாளுக்கான இருப்பு நம்மகிட்ட முழுக்க இருக்குது. எல்லா எரிவாயு பொருட்களும், எரிவாயுக்கும் சரி எரிபொருட்களும் சரி எல்லாத்துக்குமே இருக்குது. 30 நாள் இப்போ ஷார்ட்டேஜே இல்லாமல் இருக்குது. அதில் எந்த குழப்பம் மிச்சத்துக்காக வந்துட்டு இருக்குங்கன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து லாக்டவுன் அப்படிங்கிறது வந்து இவர்கள் கிளப்பி விடக்கூடிய ஒரு அரசியல் பீடியை தவிர அப்படிக்கான எந்த சந்தர்ப்பம் இல்லை. ஒரு பக்கம் லாக்டவுன் அப்படின்னு வரப்போ அரசியல் ரீதியா விஜய் அவர்களை லாக் செய்ய, டவுன் செய்ய சதி நடக்கிறதா அப்படின்ற பேச்சு இருக்கிறது. விஜயை முடக்க சதி, ஜனநாயகன் மீதே தாக்குதலா, ஜனநாயகம் மீது தாக்குதலா என்ற கேள்வி. ஏன்னா நாளை நடைபெறவிருந்த விஜய் அவர்களுடைய கூட்டத்திற்கு இன்னைக்கு திடீர்னு அனுமதி பெரம்பூர்ல இன்னைக்கு அனுமதி கொடுக்க மறுக்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் முன்னாடியே அவங்க பர்மிஷன் கேட்டுட்டாங்க, வாங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இப்ப பள்ளம் நோண்டிருக்கிறதா புகார் வந்திருக்கிறது. திடீர்னு அங்க தடுப்பு சோறு வந்துருச்சு, வந்து தடுப்பு சோறு வந்துருச்சான், திடீர்னு பள்ளம் நோண்டிட்டாங்களாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்களா, செஞ்சுட்டாங்களான்ற மாதிரி இவரை மட்டும் வரவிடாம, அவரே எப்பயாதான் வராரு, அவரையும் வந்து வரவிடாம இருக்கிறாங்களே அப்படின்ற நமக்கே ஆதங்கமா இருக்கு. சனிக்கிழமை வருது விஜய் வரமாட்டாரு அப்படிங்கிற அளவுக்கு இப்ப அப்படி போயிடுச்சு. வந்து 2 விஷயம் இதுல. அது 27ஆம் தேதி வேற. ஆமா, அது வந்து சென்டிமெண்டலா வந்து பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க வந்து ஏங்க அப்படி சும்மா செப்டம்பர் 27 போய் நிற்பீங்களா நீங்க? ஒன்று, பெரம்பூர் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடான ஏரியா, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வந்து ரொம்ப வந்து நேரோ ஸ்ட்ரீட்ஸ் தான் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். 2 வந்து அது வந்து அனுமதிக்கப்பட்ட இடமா அப்படின்னு பார்க்கணும். இவங்க என்ன மறுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறையில், நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு அங்கே வாசல் வச்சுருக்காங்க. அப்போ அந்த இடத்த வேற யாருக்காவது கொடுத்தாங்கன்னா காவல்துறையோட உள்நோக்கமாயிரும். இப்போ கொடுக்கல, இது வரைக்கும் கொடுக்கல, இவர் கேட்டதுக்கு கொடுக்கல, நாங்கள் வந்து வேற இடம் பாருங்க நான் கொடுக்க வச்சுருக்காங்க. ஸோ அந்த இடம் வந்து நேரோ லேனாக இருக்குது, அதனால வந்து அங்கே கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி வேற யாருக்காக கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து கட்டாயமாக ஒரு பயஸ்டாக இருக்கான்னு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து கண்ணா பின்னான்னு திட்டிருக்காரு. வந்து வெக்கமா இல்லையா இந்த கவர்மெண்ட்டுக்கு, நீங்க வந்து ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட்னு வழக்கமாக வந்து டிஎம்கே தான் அந்த ஃபாசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். டிஎம்கே நோக்கி நீங்களாம் ஃபாசிஸ்ட் கவர்மெண்ட் சொன்னாரு. அதிகாரிகள் வந்து ரொம்ப பயஸ்டா செயல்படுறாங்க, திமுக ஜால்ரா அடிக்கிறாங்க, உங்களெல்லாம் இந்த மாதிரி ஒரு செயல்படுறதுக்கு வெக்கமா இல்லைங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான கோவத்தை எழுப்பியிருக்கிறாரு. ஒரு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அதிகாரிகள் இதுக்கு வந்து சூழ்ச்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆட்சி வந்து மாறும்போது அவங்க எல்லாம் பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காரு. அப்போ வந்து கன்ஜஸ்டடான ஏரியா தான் அப்படிங்கிறது உண்மை. அதுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் நீங்கள் எல்லா ஊர்லேயுமே எல்லா கட்சியும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே நேரத்தில் இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 4-5 தலைவர்கள் இருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணதான் அப்படின்னா நீங்கள் தேர்தல் முடிகிற நேரத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு எல்லாருமே போயிட்டாங்க. அப்போ சூறாவளி சொல்ல மாட்டாங்க, மாறி மாறி பிளான் பண்ணிருப்பாங்க. ஸ்டாலின் எங்கே போறாருங்கிறத பார்த்துட்டு எடப்பாடி பண்ண முடியாது, எடப்பாடி எங்கே போறாருன்னு பார்த்துட்டு விஜய் பண்ண முடியாது. எல்லா நேரமும் எல்லாரும் மாறி மாறி சொல்லிருப்பாங்க. எதிரும் புதுமா 2 தலைவர்கள் வந்தால் வந்தது தான், அதுதான் அவ்வளோ பார்ப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது இவர்கள் ஒரே நேரத்தில் பலருக்கு பல இடங்களில் கொடுக்க வேண்டியிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல கொடுப்பேன்னு சொல்லி சொன்னால் ஒருத்தர் மாற்றி தான் பண்ண முடியும், அப்படிலாம் செய்ய முடியாது. ஸோ வந்து காவல்துறையும் கூட கொஞ்சம் கவனமாக சரி பண்ணி அதை வந்து எப்படி இந்த கான்ஃப்ளிக்ட் வராமல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நெருக்கமான இடங்கள் பார்த்தா அப்படி தான் போய் நிற்க. நீங்கள் வந்து பொதுக்கூட்டமும் மாநாடோ நீங்கள் நடத்த போகிறதில்ல, நீங்கள் வந்து ஊரில் மக்கள் போய் நிற்கிற இடங்களை நீங்கள் பார்க்கணும். அப்போ எல்லா கட்சியோட கூட்டமும் இந்த மாதிரி ஊருக்குள்ளே தான் போய் நிற்கும். நான் பார்த்தா நேற்று மயிலாப்பூரில் முந்தானத்தை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அரைச்சது ஊருக்குள்ளே தான் அமைச்சார். மயிலாப்பூரில் நீங்கள் எங்கே அவுட்டர் ஏரியா அங்கே தேடுவீங்க, அதுவே சிட்டி சென்டர், அதுக்குள்ளே எங்கே தேடுவீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா கட்சியுமே வருவாங்க. அப்படிங்கும்போது அங்கே கூட்டம் முன்ன பண்ணி அதை சமாளிக்க தான் செய்யணுமே தவிர நீங்கள் தடை பண்ணிட்டே போனீங்கன்னா நியாயமாக இருக்காது. கட்டாயமாக வந்து ஜனநாயகன் படத்தை தடை பண்ணுறாங்க, வந்து ஜனநாயக ரீதியாக அந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ண தடை வைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணாமலே அந்த வெயிட் கூட்டிகிட்டே போகுதுங்கிற பார்க்குறோம். அண்டு விஜயுமே கூட தடை பண்ணுறாங்க உட்காந்துட்டே இருக்காம அவர் முதல்ல ஒரு மாநாடு போட ஆரம்பிச்சது வந்து எல்லாமே தடையாத்து சொல்லியிருக்காங்க. 2 நாள் தள்ளி வைக்கிறாரு, இடத்த மாத்திரம் பண்ணிட்டு நீங்கள் என்ன அரெஸ்ட் பண்ணால் கூட பண்ணிக்கங்க சார், நான் வரதான் சார் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புனா தான் மக்கள்கிட்ட வந்து ஒரு கணக்கு வரும். அது வந்து ஆமாப்பா அவர் வந்து பண்ணுறாங்க, வெறும் அறிக்கை போட்டு அப்பாட இன்னைக்கு ட்வீட் போட்டாச்சு முடிஞ்சு வச்சு நாளைக்கு கழிச்சு ஸ்டார் ஹோட்டலில் நம்ம வந்து எல்லா கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்குள்ளேயே கட்சி நடத்தாருன்னா அதுக்கு பிரயோஜனப்படுமான்னு தெரியல. 2012
டெல்லி 2012-13 டெல்லி எலெக்ஷன்ஸ் அப்பவே பார்த்தோம்னா மோடி அவர்கள் குஜராத்ல இருந்துகிட்டே டெல்லியில பிரச்சாரம் பண்ணாரு. ஹோலோகிராம் டெக்னாலஜில 3D தான் பண்ணாரு. அது போன்றவையும் விஜய் அவர்களுக்கு ஒரு விஷயமாகும். ஏன்னா இந்த காலத்துல மாடர்ன் டே எரால ஏகப்பட்ட விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றப்போ இது போன்ற குறுகலான நெருங்கலான அவர் தான் போன்றதுல இல்ல, அவருடைய உருவம் அவரை தாண்டியே இருக்கலாம்ன்றப்போ அனுமதி மறுக்கப்படும் நேரத்தில் இது போன்ற விஷயங்கள் செய்யலாம்ல. அது வந்து நம்ம கட்சி ஆரம்பிச்சு நம்ம பண்ணும்போது பண்ணிக்கிற வேண்டியதான். அவங்கள நம்ம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி இல்ல, பழனிசாமி பிரச்சாரம் கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். அனுமதி எடப்பாடி கொடுக்கப்படாத பழனிசாமி பட்சத்தில் பிரச்சாரம் செய்யலாம், ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யலாம், விஜய் மட்டும் ஹாலோகிராம்ல பிரச்சாரம் செய்யுங்கிறது சரி வராது. நீங்க இல்ல, சொல்லலாம்ல, கொடுக்கலாம். இல்லையே நீங்க வீடியோ வெளியிட்டாருன்னு நாங்க அப்புறம் பார்த்தோம்னு சொல்லி சொல்லலாம்ல. ம். ஹாலோகிராம் எதுக்கு? நீங்க வீடியோ வெளியிட்டா நீங்க சாணக்கியாலும் போட போறீங்க, எல்லா சேனலையும் போட போறீங்க, அதிலே போட்டு போயிடலாம். அப்படி நீங்க பண்ண முடியாது. எல்லாருக்கும் நீங்க ஹாலோகிராம் வாங்க, யார் ரோட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க, அவரும் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லுங்க. ம். எல்லோருக்கும் பிரச்சனை. விஜயை பார்க்க ஆசைப்படுவாங்கிறது குற்றமா? இல்ல, அட்வான்டேஜ் இல்லையா? கொடுக்கப்படாத பட்சத்தில் சொல்றேன். கொடுக்கப்படணும், அங்கேயே முடிஞ்சு வச்சுக்கத. அவ்வளவுதான். கொடுக்கப்படணும், அது ஆப்ஷனே கிடையாது. ம். அது அவர்களுடைய அரசியல் கட்சிகளுடைய உரிமை. நீங்க இடம் வந்து சரியில்லைன்னு சொல்றீங்க, மாற்று இடம் கொடுத்துருங்க. மாற்று இடத்தோட ப்ரொபோசல் நீங்க வாங்கும்போது அப்ளிகேஷன் வாங்கும்போது ஏங்க அது ரொம்ப அது வந்து அப்ளிகேஷன் 2 நாள் முன்னாடி கொடுத்துருக்காங்க. 48 ஹவர்ஸா பார்த்துட்டு ஆமா அது ரொம்ப குருளான இடமா சொல்லிடுவாங்க. அவங்க கொடுக்கும்போது அப்ளிகேஷன் கொடுக்கும்போது அந்த இடத்துல பள்ளமும் இல்லை, அந்த இடத்துல வந்து தடுப்பு சோறும் இல்லை. இப்போ தடுப்பு சோறு வந்திருக்கு, பள்ளம் வந்திருக்குன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது என்ன கிடைக்கும்? யாருக்கும் அது கேள்வி இல்லை. அப்ப நாளைக்கு வேற எந்த கட்சி கொடுக்க மாட்டீங்கிற ஒரு பக்கம் கொடுக்காம போயிட்டா சரின்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு ஏன் கொடுக்கலன்னு கேள்வி. அப்ப நீங்க அன்னைக்கு வரும்போது பாஸ் அந்த இடம், ஏன்னா அது காவல்துறை அதிகாரிகளுக்கு வந்து அது எந்த இடம் தெரியும். அவங்க கேட்கறது வந்து பெரம்பூரா எங்க இருக்கு, பெரம்பலூரா பெரம்பூரா அப்படின்னு கேட்க போறல. ஸோ மாநகராட்சி எல்லைக்குள்ள இருக்கிற ஒரு தெரிய போகுது. அவங்க பார்த்து ஆமாங்க இல்லைன்னு சொல்லலாம்ல. அதை விட்டுட்டு நம்ம கொண்டு போறது வந்து கட்டாயமா ஒரு அரசியல் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தை அதிகாரிகள் மத்தியிலும் ஏற்படுத்தும். நீங்க வந்து பாஜக கலந்து தாவே கலந்து பலர் வந்து நான் அறிஞ்ச வகையில டெல்லியில இந்த அதிகாரியை மாத்துங்க அந்த அதிகாரியை மாத்துங்க சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அதிகாரியை மாத்தீங்கன்னா அதிகாரிலாம் பயஸ்டா இருப்பாங்க. ஏன்னா எல்லாம் டிஎம்கே ஆட்சியில் நியமிக்கப்பட்டவங்க தான். அந்தந்த கலெக்டர்கள், எஸ்பிக்கள், கமிஷனர்கள் எல்லாமே அந்தந்த மாவட்ட மந்திரிகளுக்கு வந்து ரொம்ப விசுவாசமா இருந்துட்டு இருந்தது. அப்ப இன்னைக்கு வந்து மந்திரிகள் தான் வந்து அவங்க எலெக்ஷன் தேர்வு நிக்கிறாங்க தவிர அந்த அதிகாரிகள் அங்கே தான் நிக்கிறாங்க. அப்ப அவங்க பயஸ்டா செயல்படுறாங்க அப்படிங்கிற எண்ணத்தை வலுப்படுத்துறதுக்கு உதவி. அதனால வந்து அவர்கள் ஹாலோகிராம் யூஸ் பண்ணுங்க, ஹோலோகிராம் யூஸ் பண்ணுங்க, டிவி அதெல்லாம் கிடையவே கிடையாது. அவர்கள் நேரடியா போய் எலெக்ஷனை வந்து ஃபேஸ் பண்றதுக்கான அனுமதி கொடுக்கணும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து Z+ தாண்டின ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறார். அவருக்கு செக்யூரிட்டிக்கு வந்து நீங்க பாடாப்பட்டு தலையில தள்ளி குடிச்சாலும் நீங்க வந்து ஒவ்வொரு ஆளையும் நீங்க ஸ்கிரீன் பண்ணி ஆகணும். அவர் பிரச்சாரத்துக்கு வரும்போது நீங்க வராதீங்கன்னு சொல்லுவீங்களா? பாஸ் உங்களால செக்யூரிட்டி ஒரே பாடா இருக்கு, நீங்க வராதுன்னு சொல்ல முடியுமா? அப்ப அது வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவருடைய உரிமை. அந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய காவல்துறையோட கடமை. பாதுகாப்பை கொடுக்க முடியாது. நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம சாணக்கியால ஈரோடு பை எலெக்ஷன் போது நம்ம போகும்போது அவங்க எஸ்பி வந்து எழுதி கொடுக்குறாங்க பாதுகாப்பு கொடுக்க முடியாது. அது எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க. யூ ஆர் தேர் ஃபார் தட். அரசியல் நிகழ்வுகளுக்கு அனுமதி இல்லைன்னு வேற. அதுல அரசியல் நிகழ்வுன்னா இப்ப அதுதான் எலெக்ஷன் நேரத்துல அரசியல் நிகழ்வு வேற என்ன பண்ணுவாங்க? நம்ம கேட்டது பை எலெக்ஷன்ல, இது இப்ப நடந்துட்டு இருக்குது ஜெனரல் எலெக்ஷன். எலெக்ஷன் நேரத்துல அரசியல் நிகழ்வு வேற எப்பதான் பண்ணுவாங்க? 5 வருஷம் பண்ணாம இப்ப பண்ண வந்தவங்களுக்கு இப்ப பண்ணாங்கன்னு எப்படி இருக்கும்? நீங்க அந்த 1 மாசம் அந்த 26 நாள் அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதிகாரிகள் இந்த மாதிரி பயாசுங்கிற குற்றச்சாட்டு வராத அளவுக்கு பண்ணா சரியா இருக்கும். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எல்லா ட்ரீம் சாணக்கியால தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.